வணக்கம் நண்பர்களே, நான் ராஜா காளிமுத்தன். உளமாற அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையுடைய வரலாறை பார்த்துருவோம். உளமாற அப்படின்னா மனசாட்சியின் படி. ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர் கடவுளின் படியோ வேறு எந்த மரபின் படியோ ஆட்சி செய்யக்கூடாது. உளமாற தன்னுடைய மனசாட்சியின் படி தான் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மனிதன் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுவான் அப்படின்னு கருத்து இருக்குது. இந்த உளமாற அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னதான் சங்க காலங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும், மிக முக்கியமாக வரலாற்றில் சார்ல்ஸ் பிராட்லா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அறிமுகப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த உளமாற அப்படின்றது. அவருடைய வரலாறு என்னென்னா, பிரிட்டன் பாராளுமன்றத்திற்கு அவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது 3 முறையும் அவரை பதவியேற்க விடவில்லை. ஏன்னா பதவி பிரமாணம் செய்யும் பொழுது கடவுளின் படி அப்படின்ற வார்த்தையை அவர் உபயோகித்த மறுத்தார். சார்ல்ஸ் பிராட்லா யாருன்னா, நீங்கள் மிக முக்கியமாக அவர் செக்யுலரிசம் மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய மிக முக்கியமான நபராக இருந்தவர். அதன் பிறகு போராடி இந்த செக்யுலரிசத்தையும் கொண்டு வந்தவர். அதன் பிறகு இந்த மனசாட்சியின் படி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் கொண்டு வந்தவர். இவருக்கு பிறகு தமிழகத்தில் அறிஞர் அண்ணா கொண்டு வந்த ஒரு வார்த்தை தான் இது. ஸோ அதனால தான் ஒரு அரசியல்வாதியும் பதவியேற்கும் பொழுது உளமாற அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்தணும் அப்படின்றது ஒரு போக்குண்டு. நன்றி, வணக்கம்.